நிவி தங்கம் தூக்கம் வந்துச்சா? இப்போ நல்லா தூங்குவ பாரு. நிவி பட்டு மசாஜ்னா நீ நல்லா தூங்கிடுவானா இன்னைக்கு. ஹாய் ஹாய். என்ன பண்ணிட்டு இருக்க? இங்கே பாரு எவ்வளோ பெரிய புடலங்கான்னு. என்னடி பூவெல்லாம் கொட்டி இருந்துச்சு, அதுக்குள்ளே பார்த்தா இவ்வளோ பெருசாக இருக்கு. ஆமாம், நிறைய வச்சிருக்கு. ஹேமே ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் போன விலாகில் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், இதெல்லாம் வந்துட்டு ஏதோ ஒன்று கட் பண்ணி விட்டுருக்கு, நம்ம வீட்டில் புடலங்காவே வைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 புடலங்காய் 3 நாளாக இருந்துகிட்ருக்கு. இப்போ இன்றைக்கி பெருசாகவே ஆயிருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு. ஒன்று அப்புறம் தானே அந்த 2 இருக்கு. ஐயோ எனக்கு ஆசையாக இருக்குது, ஏன்னா நம்ம வீட்டில் புடலங்காய் காய்ச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் புடலங்காவை நான் பார்த்ததே இல்லை, கடையில் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், வீட்டில் போட்டு பறித்ததும் கிடையாது. சரி, நான் இது வந்துட்டு வளர்ந்ததுக்கப்புறம் கூட நான் நினச்சேன் இது எங்கே காய் வைக்க போகுது, எல்லாம் கட் பண்ணி விட்டு பூவெல்லாம் கொட்டி போகுது, இதெல்லாம் வைக்காதுன்னு நினச்சேன். ஆனால் 2 புடலங்காய் முந்தா நாள் பார்த்தேன் பாருங்க, வேற மாதிரி. எல்லாம் அவன் செயல், எல்லாம் இன்னும் செயல். ஓகேங்க, இன்னைக்கு விலாகில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறது, மதியத்துக்கு வந்துட்டு என்ன குழம்பு வைக்கிறதுன்னு தெரியலையா. ஸோ தோட்டத்தில் நம்ம வீட்டில் காய்கறி நிறையா வச்சுருக்குது, கத்திரிக்காய்லாம் நல்லா காய்ச்சிருக்குது. ஸோ அதை பறிச்சுட்டு போயிட்டு இன்றைக்கி குழம்பு வைக்கிறது. ரசத்துக்கு கத்திரிக்காய் பிரட்டிட்டு, அப்புறம் திவிக்கு ஸ்கூல் போயிருக்கானா திவி, அவனை கூட்டிகிட்டு வரணும். அப்புறம் இந்த நிவி குட்டியை குளிக்க வைக்கணும். ஸோ இது மாதிரி இந்த விலாகில் ஒன்று ஒன்று அப்படியே கண்டினியூவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம தோட்டத்தில் காய்கறி பறிச்சிடுவோம். அப்புறம் நிவி தூங்கிட்டு இருக்காரு, அவர் தூங்கினா இதை எழுப்பணும்னா வச்சிங்களேன், எழுந்திரிச்சா அழுவான், குளிப்பாட்டும் போது இன்னும் அழுவான். ஸோ என்ன நடக்குதுன்னே தெரியல. ஸோ ஒன்று ஒன்றா இந்த விலாகில் கண்டினியூவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு காய்கறி பறிச்சுட்டு வந்துடுறேன். பறிப்போமா? பறிக்கலாம். தேவையானது மட்டும் பறிச்சா போதும் நம்ம குழம்புக்குன்னு. ஆமாம், ஏன்னா நம்ம வீட்டு தோட்டத்தில் தானே இருக்குது, எப்போ வேணாலும் வந்து டக்குன்னு பறிச்சுட்டு போயிடலாம். அதனால் இன்றைக்கி எவ்வளோ தேவையோ அதை மட்டும் தான் பறிக்க போகிறேன். ஆனால் நிறையா சின்ன சின்ன காய் எல்லாமே வச்சுருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் நல்ல பெருசாகிடும். காயா? ஆமாம், கத்திரிக்காய். கத்திரிக்காய் பெருசாக உள்ளதை மட்டும் பறிப்போம். இங்கே ஒன்று இருக்குது பாரு. போதாது, கத்திரிக்காய் பெரட்டுறதுக்கு பத்தாது. கத்திரிக்காய் பெரட்டணுமா? ஆமாம், குழம்புக்குன்னா போதும். இது பண்ணிடலாண்டி. இங்கே பாருடி, அது பேர் என்ன கத்திரிக்காவா? இது இருக்குது, இது பேர் என்ன? வெண்டைக்காவா? வெண்டைக்காய் எங்கே இருக்குது? தோருக்கு பேர் கண்ணு போச்சா? கண்ணு தெரியும் பாரு. வெண்டைக்காய் பட்டிடலாம்ல அதுக்கு. இதெல்லாம் வந்துட்டு வெண்டைக்காய் வந்துட்டு கொஞ்சம் இதானதுன்னே பறிச்சிடணும், இல்லைன்னா முத்த விட்டுட்டோம்னா வச்சுங்களேன், அவரை வீணாக நமக்கு யூஸே ஆகாமல் போயிடும். அதனால் வெண்டைக்காவை பறிச்சிடுவோம். சமைக்கிறது இல்லைனாலும் பறிச்சிடுவோம். தூளை கூட இருக்குது. வெண்டைக்காய் மட்டும் சரசரன்னு முத்திரும் தெரியுமா? ஆமாம், இன்னைக்கு தான் பார்த்துட்டு போவேன், மறுநாள் காலையில் வந்து பார்த்தா முத்தி போயிருக்கும். ஐயோ நேற்றே பறிச்சிருக்கலாமே அப்படின்னு தோணும் எனக்கு. அதனால தான் பறிச்சிட்டேன். இங்கே இருக்குது பாருங்க, பச்சை கத்திரிக்காய் இருக்குது. இதெல்லாம் பெருசாக இருக்குது, இதெல்லாம் பறிச்சிடணும். இன்றைக்கி தேவையான காய்கறி எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்தாச்சு. இன்னுமே கத்திரிக்காய் சின்ன சின்னதாக இருக்கா. ஸோ அதெல்லாம் வேணால், பெருசாக மட்டும் கொஞ்சம் இதுவே அதிகம்தான். ஏன்னா இதெல்லாம் விட்டா வீணாக போயிடும், பெருசாகிடுச்சா அப்புறம் முத்தி போயிடும். ஓகேங்க, இதை சமைச்சிட்டு அதுக்கப்புறம் தம்பியை குளிப்பாட்டிட்டு நம்ம திவியை கூட்டிகிட்டு சீர்காழி போகணும். தம்பி அழுவ ஆரம்பிச்சிட்டா, வாங்க போகலாம். அழுதுகிட்டு இருந்தானே இவ்வளோ நேரம், என்ன பண்ணான்? அழுதான், இப்போ தூக்கிட்டு வந்தோன்னா சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். குளிப்பாட்ட போகிறேன். ஸோ குளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து எண்ணெயில் வந்துட்டு அவன் மசாஜ் பண்ணணும் லைட்டாக. ஸோ எப்பயுமே வந்துட்டு அதை பண்ணுவேன். அப்போ வந்துட்டு நல்லா ஜாலியாக அப்படி நான் மசாஜ் பண்ணும்போது என்ன பண்ணுவான்னா, ஒரு அரை மணி. ஆமாம், அந்த மசாஜ் பண்ணி விட்டோடனே தூங்க ஆரம்பிச்சிடுவான். பால் குடிக்கணும்னு சொல்லுவானா, அப்படியே தூங்கிடுவான். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தான் வந்துட்டு குளிப்பாட்டுவேன். பால் கொடுத்தோடனையும் குளிப்பாட்டக்கூடாது. ஸோ கொஞ்சம் லேட்டாக குளிப்பாடுவேன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறாருன்னு தெரில. என்ன மசாஜ் பண்ணோன்னா தூங்க போகிறாரா இல்லை குளிக்க போகிறாரான்னு தெரில. தங்கம் நிவி மசாஜ் பண்ணலாமா? நிவி தங்கம் தூக்கம் வந்துச்சா? இப்போ நல்லா தூங்குவ பாரு. நிவி பட்டு மசாஜ்னா நீ நல்லா தூங்கிடுவானா இன்னைக்கு. ஆமாம், நேற்று வந்து சேட்டை பண்ண தூங்காமல். நேற்று குளிச்சுட்டு நல்லா தூங்கினா வேணும். எப்போ? மதியம் அழுதுகிட்டு இருந்தால் தூங்குனானுங்கிற. அவ்வளோதானா? ஆமாம், எனக்கு தான் தூங்கினா மாதிரியே துணி எடுக்க போனேனே, அப்போ அழுதான்னு சொன்னீங்களே. அது ஒரு டைம் தான், அதுக்கப்புறம் அழுவுறங்கிறதே தூக்கத்துக்கு தான்டா. ஓ, அதுக்கு தான் அழுகுமா? அழுவுறதே தூக்கத்துக்கு தான். நீ தூக்கத்துக்கு தான் அழுவியா நீ? ஏண்டி தங்கமே நிவி, அவனை என்னடி பண்ணுற, போட்டு நசுக்குறியடி. லைட்டாக அப்படி தொட்டா போதும் அந்த இடத்துல. பெரியவங்களாம் அந்த இடத்துல எடுத்து விடுன்னுவாங்க. இதை மட்டும் திவி பார்த்தான்னு வச்சுக்கேன், இப்படி பண்ணுறத அவனதான் முத்த மாதிரி பொழிஞ்சிருவான். எங்கே கடிச்சு வைப்பானே தெரியாது. இது மாதிரி அவனுக்கு பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அவனை சுற்றி சுற்றி பார்க்குறான்.
என்னை உதச்சிக்கிட்டு எம்புறான் பாரு. இங்க் 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 இங்க். என்ன பார்க்குற நீ தங்கம்? என்ன பார்க்குற நீ? ஆ யோசனையில் இருக்கியா? யோசனையில் இருக்கியா நீ? ம் எங்க நிவி தங்கம் பட்டு இங்கே பாரு, அவன் யோசனையில் இருக்கான். இங்க இங்க் 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 இங்கே பாரு, இங்கே பார்த்தாங்க. குளிச்சுட்டு வந்து எப்படி படுத்து கிடக்கு பாரு. தூங்குன்னு சொன்னா தூங்கவே இல்லை இன்னும். தூங்க அதான் குருவி தூக்கம். ஒரு 5 நிமிஷம். ஆமாம், ஒரு 5 நிமிஷம் தூங்கியிருப்பான். மடியில் வச்சுருந்தேன், முடிச்சுக்கிட்டான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீ எப்படியே விளையாண்டுட்டு கிடங்க சரியா? அம்மா ஒரு பார்சல் வந்திருக்கு, அதை பிரிச்சுட்டு வந்துடுறேன். ஒரு பார்சல் ஒன்று வந்துருச்சுன்னா போதும், அது என்னன்னு சொல்லிட்டு பிரித்து பார்த்துடணும். அதுதான் என்னோட ஆர்வம். என்ன பார்த்தீங்களா, அதில் எனக்கு சம்மந்தம் இருக்கோ இல்லையோ அந்த பார்சலை நான் தான் பிரிக்கணும். ஆமாம், ஏதாவது ஒரு பாக்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கேன், உடனே அதை பிரித்து அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடணும். ஆர்வத்தின் சிகாரம் நான் தான். அவ்வளோ வெறி சீத்து. ஆமாம், சின்னதாக என்ன வேற ஒன்றும் இருக்காது, நம்ம எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான பொருளாக தான் இருக்கும், மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. நீ நினைக்கிற மாதிரி எதையுமே சொல்ல மாட்டான், ஏதாவது அது பண்ணியிருப்பான். ஆனால் வந்துட்டு அதை நான் சஸ்பென்ஸாக பார்க்குறேன் பார்த்தீங்களா, அது சின்னதாக ஒரு பவுடராக இருந்தாலும் சரி, அதை நான் வந்துட்டு பிரிக்கும் போது அதில் ஒரு ஆர்வம் இருக்கே, அந்த ஒரு ஆனந்தம், அப்படி ஒரு ஆனந்தம் இருக்கும் எனக்கு. அதுவும் இல்லாமல் இது பெரிய பார்சலாக நான் பிரிக்கிறேன்னு சொன்னதுக்கு நான் தான் பிரிப்பேன். அத்தை இவ்வளோ பெரிய பாக்ஸை பார்த்தோன்னா இன்னும் டிவி வாங்கிட்டு வந்துட்டியாடான்னு கேட்டாங்க. இதை பார்க்கும்போது இதெல்லாம் ஃபோட்டோவா? வாவ், பாத்தியா என்னடா இது? சரி எடு பார்ப்போம், எடு தூக்குங்க. ஜெய் அனுமான், மாளிகை, ஜெய் அனுமான் மாளிகை, டேபிள் டேபிள். இருந்தாலும் இதுவும் நமக்கு யூஸ் தானே. ஆனால் நம்ம ஆர்டர் பண்ணது நல்லா ஒரு இதுவாக தான் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராங்காக இருக்கா, நல்லா பக்காவாக பண்ணியிருக்காங்க. பேக்கேஜ் தான் செம்மையாக இருக்குது. இங்கே பாரு, இதெல்லாம் வந்துட்டு இந்த சிசர் எடு, சூப்பராக பண்ணியிருக்காங்க சீட்டு. அதைத்தான் சொல்கிறேன், எனக்கே தள்ளாடுது. இங்கே பாருங்களேன் எப்படி பண்ணியிருக்காங்க. இந்த கார்னர்லாம் வந்துட்டு இது இந்த ஃபோம் போட்டு கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குதுல்ல, ஆனால் அழுத்தமாக இருக்கு, ஒர்த்து. நான் அந்த இதை ரிவ்யூலாம் பார்த்தானே வாங்கினது, ஒர்த்தாக இருந்துச்சு. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம சொல்கிறோம், நமக்கு எப்படின்னு தெரில, பார்ப்போம், யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இது எதுக்கு வாங்கினேன்? உன்னை உட்கார வச்சு சாப்பாடு விட்டுறதுக்கு. ஓ அதுக்கா? ஓ அதுக்காகவா? இது நாள் வரைக்கும் சொல்லவே இல்லை. என்னை உட்கார வச்சு சாப்பாடு விட்டுறதுக்கா? பார்த்துங்க, இருங்க நம்ம எல்லாத்தையும் பிரிச்சுட்டு பார்ப்போம். ஃபைனலாக நம்மளோட டேபிளை பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல? சூப்பர் தான். இது என்ன யூஸுக்காக வாங்கினேன்? இன்னும் நான் லேப்டாப் வச்சு யூஸ் பண்ணுறதுக்காக, எடிட்டிங் பண்ணுறதுக்காக. அதுக்காக இவ்வளோ பெருசு வாங்கினேன்? பைத்தி வீட்டில் ஆல்ரெடி இருக்கிற பொருளுக்கு இடம் பத்தலையா? இதை வேற வாங்கிட்டு வந்துருக்காங்க. இப்போ அத்தை மட்டும் பார்த்தாங்கன்னு வச்சிங்கன்னா அவ்வளோதான். கூப்பிடு உங்கள் அம்மாவை, உங்கள் அம்மாவே கூப்பிடு, இதை காமி. அம்மா இங்கே வா, இங்கே வந்து பாரு. இதை எங்கே வைக்கிறது? எங்க வைக்கிறது? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, வைக்கதான் இடம் இல்லை. வைக்கதான் இடம் இல்லை, நல்லா தான் இருக்குது. ஆனால் யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் இது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் திவி ட்ரெஸ் அயன் பண்ணுறதுக்கு, திவி சாப்பிட்றதுக்கு, திவி ஹோம்ஒர்க் எழுதுறதுக்கு, அப்புறம் நான் வந்து சாப்பிட்றதுக்கு, எனக்கு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாகும். நீ டேப் மட்டும் வைக்க முடியாது, லேப்டாப் மட்டும் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆல்ரெடி உனக்கு தான் இருக்குல்ல, அது போதும். நல்லா இருக்கு, ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்குது, வேறு மாதிரி.
அவன் ஏதோ சவுண்டு போட்டுட்டு இருக்கான் சீத்து வந்து பாரு. அவன் உதச்சி ஆமாம் நான் வந்துட்டு இது ஒரு இந்த என்ன சவுண்டு போட்டுட்டு இருக்க நீ? இது வந்துட்டு ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் நான் இது ஃபர்ஸ்ட் வாங்கின போது. அப்போ வந்துட்டு அது கமெண்ட் வந்திருக்கு, இதை வந்து அக்கா நீங்கள் திருப்பி போட்டிருக்கீங்க, தம்பியை வந்து அந்த பக்கம் போட்டுட்டு உதைக்கிற மாதிரி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுதான் இப்போ பாருங்க உதைக்கும் போது அது சவுண்டு வருது. சூப்பர் இல்லை? நாங்கள் அர்ஜென்ட்டில் எப்படி போகிறதுனே தெரியல, பார்க்கவே இல்லையா, அப்படி எடுத்து போட்டு விட்டுட்டு. இது எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா காடில் தான் வாங்கினது. நீங்கள் வாங்கிக்கங்க. திவி ஹாய். ஹாய். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திவி ஸ்கூலுக்கு தான் வந்தோம், திவியை கூட்டிகிட்டு போகிறதுக்காக. இங்கேருந்து நம்ம சீர்காழி போகணும். இன்னும் ஒரு வாரத்தில் திவிக்கு எக்ஸாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சா தங்கம்? அப்போ லீவ் விட்டுருவாங்க நிறையா. ஏன்னா இதை எடுக்கிற இது என்னது? உன்னா நான் வந்துட்டு நிவி வயிற்றுல இருக்கும்போது நான் உள்ளே வந்துட்டு பேசுகிறேன், ஏன்னா காரு பைக்லாம் வருது. நிவி வயிற்றுல இருக்கும்போது அப்பாகிட்ட சொன்னேன் எனக்கு ஸ்டோரிஸ் புக்கு ஏதாவது வாங்கிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நிறைய புக்கு வாங்கி வந்து கொடுத்தாங்க, நானும் படித்தேன். அந்த புக்கெலாம் இப்போ இருந்துச்சா காலையில் எல்லா புக்கையும் எடுத்து வச்சுட்டு நான் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறேம்மா. நான் வெயிட்டாக இருக்கும் எடுத்துகிட்டு போகாதுன்னு சொன்னது கேட்கவே இல்லை. சரி எடுத்துகிட்டு போ, 2 நாளைக்கு எடுத்துகிட்டு போவேன், வெயிட் தாங்காமல் நீயே வீட்டில் வச்சுட்டு வந்துடுவேன், அதனால எடுத்துகிட்டு போன்னு சொல்லிட்டேன். இப்போ போய் மிஸ்கிட்ட என்ன சொல்லியிருக்கான், ஏன்டா இவ்வளோ புக்கு எடுத்து வந்திருக்க அப்படின்னு கேட்டதுக்கு, மிஸ் இந்த கதையெல்லாம் படித்து நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்க மிஸ். அவங்களே வந்து இன்னும் ஒரு வாரம் எக்ஸாம் இருக்குது, எல்லா பசங்களுக்கும் வந்துட்டு எல்லாத்துமே எழுதி கொடுக்கணும், அப்புறம் டைரி எழுதணும், ஹோம்ஒர்க் எழுதி கொடுக்கணும், இதில் வேற இந்த கதையெல்லாம் படித்து சொல்லி கொடுக்க சொல்லியிருக்கான். இல்லைடா திவி எனக்கு இப்போ டைம் இல்லைப்பா, நான் வந்துட்டு டைம் இருக்கும்போது உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள்ட்டே போய் ஸ்டோரி சொல்லி கொடுங்கன்னு சொல்லியிருக்கான். இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கான். அவ்வளோ ஆர்வமா படிப்பு ஏன்டா இதெல்லாம் எதுக்குடா எடுத்துட்டு போனேன்? எல்லா புக்கையும் எடுத்துட்டு போயிருக்காங்க. எல்லா புக்கையும் எதுக்கு எடுத்துட்டு போனேன்? நம்மலாம் வந்துட்டு வெயிட்டா இருக்குன்னு தூக்கிட்டு போக மாட்டோம் தெரியுமா? ஆமா, அலுப்பு படமே எல்லாத்தையும் தூக்கிட்டு போறோம். எதுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு போனீங்க புக்கெல்லாம்? எழுத்து குட்டி படினா எழுத்து குட்டி சொல்லுங்க, எதுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு போனீங்க? அப்ப உங்க அம்மாவா? அதான்டா உங்க அம்மா, வேற யாராவது இருக்காங்களா என்ன? சொல்லு. அம்மா வந்து நான் எழுத்து கூட்டி படிக்க சொன்னுச்சா? யாரு? அம்மா. அதனால நான் ஃபர்ஸ்ட் வந்து எழுத்து கூட்டின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் படிச்சேன். 2 பேருக்கும் இப்போ ட்ரெஸ் எடுக்கிறது தாங்க போகிறோம். ட்ரெஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது, அப்படியே வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பலாம். இப்போ ஃபஸ்ட்டு போய் 2 பேருக்கும் ட்ரெஸ் எடுப்போம். இவரு நான் ஸ்கூல் போயிட்டு வர வரைக்கும் தூங்கிட்டு தான் இருந்திருக்கு, படுத்து நல்லா முழிச்சிட்டு கிடந்திருக்கான். நான் உள்ளே என்ட்ரி ஆனவொடனே அழுவ ஆரம்பிச்சிட்டான். அழுது இப்போ தான் ஓயப்படுத்தி தூங்க வச்சுருக்கேன். குளிச்சாருல அதனால தூங்குறாரு நல்லா. சரி இதுக்கப்புறம் நம்ம போகலாமா திவி? போகலாமா? நம்ம சீர்காழி வந்துட்டோங்க. சீர்காழி வந்துட்டு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு வந்தாச்சு. ஸோ தம்பியை வந்துட்டு அந்த சிஸ்டர் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு இங்கே கிட்ஸுக்குன்னு தனியாக அந்த ஷோரூம் நாங்கள் திவிக்கு எடுக்கும்போது தான் இங்கே பார்த்துருக்கோம். ஜான் வியர்ஸ் ஆமாம் அந்த கடை நேமு. பாலாஜி தேட்டருக்கு பக்கத்தில் இருக்குது. பாலாஜி கடைன்ற பாலாஜி தேட்டருக்கு பக்கத்தில். ஆமாம் நல்லா இருக்குது. பிளாக் போடலாம்ல? பிளாக் போடலாம். இப்போ பிளாக் எடுத்து போட்டு அவர் பிளாக்கு இதாகிடும். எல்லா கலரையும் எடு, உனக்கு எது பிடிச்சிருக்கும். இதுவுமே கலர் தான். நிவிக்கு வந்துட்டு ஒயிட் ஒன்று பார்த்தேன் சீத்து, செமையாக இருக்குது. எங்கே அது? இதை எடுத்துக்கலாம் சொன்னேன். ஓகேக்கா. இது நான் இதை எடுத்துக்கலாம் சி. அதை எடுத்துக்கலாம். இதை எடுத்து வைங்கக்கா, இது வேணும் எனக்கு. இது 2 எடுத்துக்கலாம். இது பார்க்கும்போதே ஒரு இங்கே பாரு, இங்கே பார்த்துக்கோ கிளாத் அவருக்கு. உனக்கு தம்பிக்கு எடுத்துட்டேன்னா வச்சுக்கேன், அடுத்தது உனக்கு தான். ஃபஸ்ட்டு தம்பிக்கு எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்க அடுத்தது அங்கே நான் பார்த்துருக்கேன், அது மாதிரி எடுப்போம். அது வந்துட்டு ரொம்ப சின்னது. காமிக்கலாம்க்கா. இல்லை நான் காமிக்கிறேன், அங்கே போய் பார்த்துட்டு வருவாங்க. இது பாரு சின்னதா, இது எங்க சின்னதா இருக்கு? என்னது இந்த பாரு, இதெல்லாம் நீ அன்னைக்கு பார்க்கவே இல்லையா? இல்லடி, அன்னைக்கு பார்த்தப்ப இதெல்லாம் இல்லை. இது நல்லா இருக்குண்ணா. இது வந்து கொஞ்சம் பெரிய பையன் ஆனதுக்கு அப்புறம் தாண்டி போகும். இல்லை இது கரெக்டாக இருக்கும்டா. 1 to 3 monthsடா பாருடா. ஓகே ஓகே ஓகே, அப்போ பிரச்சனை இல்லை. இது நல்லா இது கூட நல்லா இருக்கும். இது எல்லாமே அதானே. எப்படி இங்க இல்லைன்னு சொல்லுங்க பாக்க. இல்லை சீட்டு, அன்னைக்கு நான் கேட்டேன் நிவிக்கு எடுக்கிறப்ப மேலே இதெல்லாம் பெரியவனுக்கு ஆகணும், பெரியவன் ஆகணும். இதெல்லாம் தோருக்கு பாரு, இங்கே பாரு. அதுதான் இதெல்லாம் வந்துட்டு அதுதான் சொல்கிறேன், நீ இல்லைன்னு சொன்னியே அதான் பார்த்தேன். இதெல்லாம் நல்லா இருக்குல்ல. அதுவும் இல்லாமல்
பெண் குழந்தைங்களுக்கு அவ்வளோ இருக்குது கலெக்ஷன், பார்க்கவே ஆசையா இருக்கு. சத்தியமாக சொல்கிறேங்க, ப்ரொமோஷன் இல்லைங்க. ஆமா, காசு சத்தியம் பண்ணிட்டு என் மேலே சத்தியம் பண்ணி சத்தியம் நம்பிட போகிறேன். சத்தியம் கவி, சத்தியம்லாம் எதுக்கு பண்ணணும்? ப்ரூஃப் யாருக்கும் வேண்டாம். சொன்னா நம்புவாங்க, நம்மளை பிடிச்சவங்க நம்புவாங்க. 3 ட்ரெஸ் எடுத்துக்கிட்டியா? எத்தனை வேணாலும் எடு, நான் அதில் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆஹா, இதெல்லாம் நல்லா இருக்கும், அழகா குளிருக்கு பாரு, அப்படியே முசு முசுன்னு இருக்கு. மொசு மொசு. இது வந்து நம்ம அப்போ எடுத்துருந்துருக்கணும். இப்போ தான் கொஞ்சம் ஹைட் ஆகிட்டானே. இது மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக போட்டுடலாம். ஆமாம், இந்த பனி காலத்தில் தான் வந்துட்டு குளிரும். நம்ம 2 குட்டீஸ்க்கும் ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு வந்தேன். அதை நான் உங்கள்கிட்ட காமிக்கவே இல்லை. வந்தோடனே கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்துச்சு, நைட்டு டிஃபன் செய்கிறது. ஸோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இப்போ தான் வந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட அந்த ட்ரெஸ்ஸை காமிக்கிறேன். ஓ, இந்த குட்டிக்கு இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருந்துச்சு. ரோப்லாம் போட்டு கட்டி வச்சுருக்காங்க. இது பார்க்கறதுக்கு ரொம்ப சாஃப்டாக, அப்படி தொடும்போதே அப்படியே சாஃப்டாக இருந்துச்சுங்க. ஸோ இந்த டயத்தில் பார்த்திங்கன்னா கொசு அதிகமாக கடிக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த கொசு கடி இருக்கும்போது ஃபுல் ஹேண்டு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ்ஸு பார்த்து எடுத்தோம். நல்லா இருக்குது சாஃப்டாக. ஸோ இந்த மாதிரி பேண்ட்டை பார்த்தோன்னா திவி வந்துட்டு, அம்மா எனக்கும் இந்த மாதிரி பெரிய சைஸ் கிடைக்காதாம்மா அப்படின்னு சொல்லி கேட்டான். அவனுக்கு இந்த மாதிரி கேட்டோம், பெரிய சைஸில் இல்லை. ஸோ இதுக்கு ஒரு கேப் கொடுத்தாங்க. நல்லா இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு. அடுத்தது இவருக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு 4 ட்ரெஸ் எடுத்தோம். அதே மாடலில் இன்னொன்று பிளாக் கலரில். இது வந்துட்டு இது வேறு கிளாத்து, அது மாதிரி இது கிடையாது, இது நார்மல் கிளாத்து தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு பார்க்கறதுக்கு. அங்கேயே காமிச்சேன் பார்த்தீங்களா, உள்ளே வந்துட்டு இது ஒரு மாடல். ஸோ இது நல்லா இருந்துச்சு. அடுத்தது அதே மாதிரி இதுவும் சூப்பர். நான் வந்துட்டு ஒயிட்டு வேணாண்டா, எடுக்க வேணாம் அப்படின்னு சொன்னேன். இன்னொன்று, ஆமாம் அவன் அழுக்கு பண்ண போகிறான் பாரு, எங்கேயாவது உருளையா போகிறான், அவனுக்கு ஏன் ஒயிட்டு வேணாங்கிற, எடுத்துக்கோ அப்படின்னா. அப்போ தான் எனக்கே ஞாபகம் வந்துச்சு, ஆமாம்ல ஒயிட்டு இவங்க தான் அழுக்கு பண்ணுவாங்க, அவன் என்னத்துக்கு அழுக்கு பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இதையே எடுத்துக்கிட்டு நானும். அப்புறம் திவிக்கு வந்துட்டு ஒரு 3 எடுத்தேன். அதில் 1 வந்தோடனே போட்டுட்டான். அந்த கலர் அவனுக்கு கிரே கலரில் ஒரு டிஷர்ட் எடுத்தேன், வந்தோடனே போட்டுட்டு. ஏன்னா அந்த கலர் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாமே அவர் தான் செலக்ட் பண்ணார். நிறைய செலக்ட் பண்ணி வச்சுருந்தாரு. அதில் நான் 3 செலக்ட் பண்ணேன். இந்த நேவி ப்ளூ கலர் ஷர்ட்டு, அப்புறம் ரெட் கலர் டிஷர்ட். இது நல்லா இருக்குமா, இதை எடுத்துக்கிறோமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால இதை எடுத்தாச்சு. அப்புறம் இந்த பேண்ட் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு இந்த இது. ஸோ இதையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அவ்வளோதாங்க, இவங்களோட பர்ச்சேசிங் வந்து முடிஞ்சிருச்சு. வெளியில் போனால் சும்மா புதுசாக எடுத்து வந்தால் உடனே போட்டுக்கிறது, அதெல்லாம் பழசாக போயிடுது. ஸோ வெளியில் போனால் இங்கே போட்டு போகிறதுக்கு புதுசாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ போய் எடுத்துகிட்டு வந்தோம். அவ்வளோதாங்க, இந்த விலாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அடுத்த விலாகில் பார்க்கலாம். பாய்.